ஹாய். என்னடா பரோட்டா மாதிரி இது என்னதுன்னு பார்க்கிங்களா? இது பரோட்டா தான். பரோட்டா மாதிரி இல்லை, பரோட்டா தான். இது என்ன பரோட்டா அப்படின்னா, இன்றைக்கி உளுந்தங்காய் அடிச்சுட்டு வர லேட் ஆகிட்டா, சரி பரோட்டா வாங்கி எப்போவுமே சண்டே ஈவினிங் நைட்டு எங்களுக்கு டின்னர் இருந்ததுன்னா கடையில் தான் சிக்கன் ரைஸு இல்லாட்டினா ரொட்டி. சரி நம்ம ரொட்டியை வாங்கி சாப்பிடுவோம், 7 ரெஸ்ட் எடுப்போம்னு பார்த்தா வாழை இலையில் பரோட்டா செஞ்சுருங்கம்மா அப்படின்ட்டானுங்க. கடையில் வாங்கின சாப்பாட்லேயுமே நம்ம வித்தைகளை சில படலை இறக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சரி பசங்க கேட்டுட்டாங்க, செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ட்டு ஒருத்தனுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்கிங்களா, சால்னா பரோட்டா. சால்னாவை ஊற்றி மொத்த சால்னாவையும் இந்த பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணி சால்னாவை டிஃபனில் நல்லா அவனுக்கு சவைக்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த சால்னா அப்படியே பரோட்டா நல்லா நனையிறாப்ப ஊற்றி வச்சுக்கணும். அப்போ தான் பரோட்டா சாப்பிடும்போது நமத்து நல்லா இருக்கும். ஊற்றி வச்சு இப்போது இதில் வெறும் பரோட்டா இருக்குது, வேணுங்கிறவங்க சாப்பிடுவோம். இதில் சால்னா பரோட்டா இருக்குது, எம்டி பரோட்டா, சால்னா பரோட்டா. இதுதான் டிஸ்ட்டு. வாழை இலை பரோட்டா. வாழை இலையில் எல்லாமே ஊற்றி தவாவில் வச்சு ஹீட் பண்ணி இறக்கியாச்சு. சும்மாவே நம்ம வேலை பார்ப்போம், இதில் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு செவனேன்னு இருப்போமா? எல்லா வித்தையும் தெரிஞ்ச வித்தையெல்லாம் இறக்க மாட்டோமா? எங்கள் வீட்டுக்காருக்கு மைதா மாவு பிடிக்காது. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, தோசை மாவு இருக்குது, தோசை சுட்டு சட்னி ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன். சட்னி வச்சு சாப்பிட்ருவாங்க. எங்களுடைய பொழுது இன்றைக்கி உளுந்தங்காய் அடித்ததோடு முடிஞ்சு போச்சு. ஆஹா சரி, பரோட்டாவோட முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் சண்டே பரோட்டா சாப்பிடுவீங்க, இந்த மாதிரி பரோட்டா சாப்பிடுவீங்க? வாழை இலை பரோட்டா, இது சால்னா பரோட்டா, இது வெறும் பரோட்டா. நான் வரட்டும், பாய். வரட்டாங்கிறது அந்த அக்காவோடது, வரட்டும் அப்படிங்கிறது நம்மளோட புது ஸ்டைலாக இருந்துட்டு போகுது. பாய், தேங்க்யூ.